சுவையான டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி சூப்பு இதெல்லாம் யாருக்கு தாங்க பிடிக்காது. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி கறியை குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் கருவேப்பிலை போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டுங்க. நாட்டுக்கோழி கறியை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கறியிலேயே வெடைக்கோழி கறிங்க. வெடைக்கோழி கறினாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கறியை நல்லா குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு டைம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலேயே கறி நல்லா உருண்டு வரட்டுங்க. அதனால் நம்ம அதை ஒரு டைம் பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாகுது போட்டுறாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அடுத்ததான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூனு. அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். போட்ட மசாலாலாம் நல்லா கறியோடு ஒட்டி வரட்டுங்க. அந்த அளவுக்கு நல்லா பிரட்டிக்கலாம். இல்லைன்னா மசாலாலாம் கட்டி கட்டியாக நின்றும். அதனால் மசாலா நல்லா கறியோடு ஒட்டி வர அளவுக்கு நல்லா பிரட்டிக்கலாம். நல்லா எண்ணெய் போட்டு அந்த மசாலாலாம் போட்டதுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. பிரட்டும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெயிலேயே கறி நல்லா உருண்டு வரட்டுங்க. அந்தளவுக்கு நல்லா பிரட்டிக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி உருண்டு வந்துருச்சுன்னு. கறி இப்போயே வெந்த மாதிரியே தெரியுது, ஆனால் இன்னும் வேகலைங்க. நம்ம அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் விசில் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் உங்கள் கறி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. இதுலேருந்தே நாங்கள் குட்டீஸ்க்கு கொஞ்சமாக சூப்பு எடுத்து கொடுக்கலாங்க. ஏன்னா சளிக்கு சூப்பு ரொம்ப நல்லது. அடுத்ததாக குக்கர் விசில் போட்டுக்கலாங்க. நாட்டுக்கோழியிலே இது சின்ன கோழிங்க, அதுலேயும் வெடைக்கோழி. அதனால் நான் ஒரு 2 விசில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய கோழி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. குக்கர் விசில் அடங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானவுடனே கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. அது நல்லா பிரட்டும் போதே நல்லா மணம் வரும். அது மணம் வந்ததும் கூடவே ஒரு 10 வரமிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக இது கூடவே சோம்பு, பட்டை, லவங்கம், சீரகம், மிளகு இதெல்லாம் ஒன்றா போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி செலவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றி வச்சு கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டுங்க. அதுக்கப்புறமே மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேன் வச்சு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ஒன்றா போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையும் இதோடையே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு மூடி தேங்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காயை நல்லா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த ஹீட்டே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச கொத்தமல்லி செலவை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக போட்டு நம்ம அரைச்சிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லைங்க, எல்லாம் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இதை நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கும் போதே தெரியும். இப்போ கொஞ்ச நேரம் தான் விட்டாங்க, அதுக்குள்ளே நல்லா நெய்ஸாகிருச்சு. இந்த மிக்சி வாங்கினது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நெய்ஸாக இருக்குன்ட்டு. அடுத்ததாக இது கூடவே சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் இது கூடவே போட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதையும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கறியிலையும் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் கணக்காகவே நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதிகமாக மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா மஞ்சத்தூள் வாசம் தாங்க குழம்புல வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கம்மியாகவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நெய்ஸாக அரைச்சிருக்குன்ட்டு. அப்படியே எடுத்து பார்த்தோம்னா அந்த சந்தனம் இருக்குது இல்லைங்களா, அந்தளவுக்கு நெய்ஸாக அரைச்சிருச்சு.
அடுத்ததாக குக்கர் விசில் அடங்கிருச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கறி குழம்புக்கு 2 விசில் விட்டுருந்தேன். இப்போ விசில் அடங்கிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குங்க. அதனால் கொஞ்சமாக சூப் எடுத்து நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்துடலாம். பாருங்கள் கறி எப்படி பூவாட்டம் வெந்துருச்சுன்ட்டு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச சாந்து இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம குக்கர்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அதுலேயே கொஞ்சமாக சாந்து எடுத்தும் வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம வறுவலுக்கு இந்த சாந்தியை கொஞ்சமாக யூஸ் பண்ணி நம்ம வறுவல் செய்ய போகிறோம். அடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி பதமாக வேணுமா இல்லை திக்காக வேணுமான்னு பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாட்ட தான் வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இல்லை, லைட்டாக தண்ணி பதத்தில் தான் நான் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறிக்கு உப்பு போட்டிருந்தோம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள் கொதிக்கும் போதே அது மேலெல்லாம் நுரை கட்டி வருது இல்லைங்களா, அதெல்லாம் நுரையெல்லாம் அடங்கி நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடிடலாங்க. இன்னும் குழம்பு கொஞ்சம் திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நான் அதுக்கு இடையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிலே வெடைக்கோழின்னு சொன்னேன் இல்லைங்களா, வெடைக்கோழியில் ஒரு 3 முட்டை இருந்துச்சுங்க குட்டி குட்டியாக. அந்த முட்டையும் இந்த 5 நிமிஷம் கேப்பில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அந்த முட்டையும் நல்லா வெந்துருச்சுங்க. கறியும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு கறியை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கறி பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு பாருங்கள். ஒரு சில குட்டீஸ்லாம் காரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்கன்னா இந்த குழம்புல இருக்க கறியவே நீங்கள் எடுத்து குட்டீஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு கோழிக்கறி வறுவல், அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச சாந்து இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா நம்ம விட்டுறலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள், வரமிளகாய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே நம்ம சாந்துலேயே இதெல்லாம் போட்டிருக்கோம். குட்டீஸ்க்கு காரம் அதிகமாக வேணாங்கிறதுனால அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி சாந்துலேயும் மஞ்சத்தூள் இருக்குது, இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக குழம்பு இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு நல்லா ஒரு 2 கரண்டி ஊற்றி நல்லா அதையும் கலந்து விட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா குழம்பு மசாலாலாம் கொதித்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கறியை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. கறியும் கிரேவியும் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கறியோட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் கறி எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி வறுவல் ரெடி.
சுவையான டேஸ்டான நாட்டுக்கோழி கறியும் நாட்டுக்கோழி குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.